put your hands together and welcome the rock star, Beyonce! அக்கா அக்கா என்னாச்சு? ஏன் அக்காவை கூட்டிட்டு போறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க இப்போ லேசா தலை சுத்தி மயங்கி விழுந்துட்டாங்க. தலை சுத்திடுச்சா? ஆனா இப்ப சுத்தல. இது இப்போ எல்லாம் சரியாயிருச்சு. ஆனா இன்னும் மயக்கம் தெரியல. அதான் நல்லா தூங்கட்டுமேனு ரூம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியா? அக்காக்கு வேற ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. சரி நீங்க விடுங்க, நான் வேணா அக்காவை தூக்கிட்டு போய் பத்திரமா படுக்க வைக்கிறேன். இல்ல வேணாம். லிஃப்ட்ல போயிட்டு ரூம் மேல தானே இருக்கு, நானே தூங்க வச்சிடறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வினோதினி அக்கா மயங்கி விழுந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிராத. எதுக்கு? இல்ல, கல்யாண பொண்ணு மயங்கி விழுந்துட்டாங்கன்னா எல்லாருமே பயந்துருவாங்கல்ல, அதனாலதான் நான் சொல்றேன். ஆமா, எங்க மாமாவை பார்த்து மயங்குனா அது வேற, இது சொல்லக்கூடாதுதான். நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க அக்காவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிங்க, நீங்க போங்க. சரி வாங்க. யாரும் வரல, போலாம். வேலு, நல்ல வேலை, மேல கூட்டிட்டு வரும்போது யாரும் பார்க்கல. இல்லங்க, எனக்கு என்னமோ நான் சந்தேகப்பட்ட ஆளுங்களோட வேலையத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம மட்டும் கொஞ்சம் கவனிக்காம இருந்திருந்தோம், கண்டிப்பா பெரிய தப்பு நடந்திருக்கும். நல்ல வேலை, நமக்கு துணையா இருக்கிற அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, யாருக்கும் எந்த சந்தேகம் வர்றதுக்குள்ள இவங்களை சரி பண்ணிடுவோம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்கும் தெரிய வேணாம். சரி, நீங்க முதல்ல டாக்டரை வர சொல்லுங்க. சரிங்க. ஹலோ டாக்டர். நாளைக்கு இந்த மணமேடையில என் மகனும் மருமகளும் மாலையும் கழுத்துமா பொண்ணு மாப்பிள்ளையா இருப்பாங்க. கற்பகம், நீ ஆசை மட்டும்தான் பட முடியும். நினைச்சத இந்த கமலம் தான் சாதிப்பா. ஏய் நில்லு. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்களே, நம்ம வாய் வேற நிக்காது. எதையாச்சும் ஒளரிடுவோமே. அங்க வினோதினி அக்காக்கு தலை சுத்தின விஷயத்த சொல்லிடுவோமோ? என்ன பண்றது? ஏய், உன்னை தாண்டி கூப்பிடுறேன், காது கேட்கலையா? வாடிங்க. சரி, வாயை பொத்திக்கிட்டே போவோம். என்னடி உன் மக ஒரு தினசா வாயை பொத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இப்ப வாயை பொத்திட்டு வர? என்னாச்சுன்னு சொல்லு. ஏய், இப்ப கையை எடுத்துட்டு சொல்லு. மேகல, இந்தா லட்டு. லட்டா எங்க குடுங்க. இல்லையே. ஏய், மறுபடியும் வாயை முன்ன கொன்னுட்டேன். வாய் தொடடி. இப்ப சொல்லு, எதுக்கா வாயை முன்ன? ஒண்ணும் இல்ல பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? சரி விடுங்க அத்தை, என் மருமகளை ரொம்ப அதட்டாதீங்க. அம்மா தங்கம், இந்த பூவை கொண்டு போய் வினோதினி அக்காட்ட கொடுத்துறியா? அவங்கதான் தலை சுத்தி மயங்கி விழுந்துட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? நான் வேணா பக்கத்துல வச்சுட்டு வந்துருவா. ஐயோ,
மறுபடியும் வளரிட்டனே. இதுக்கு தான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏய் என்னடி சொன்ன? வினோதினிக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சா? இப்ப என்னன்னு முழுசா சொல்லல, உனக்கு தலை சுத்திரு பாத்துக்க. ஆஹா, சொல்லுனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செல்வி அக்கா சொல்லியிருக்காங்களே. ஐயோ, மறுபடியும் வளரிட்டனே. மடி அத்தை கேக்குறேன்ல, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுமா. என்னாச்சு வினோதினிக்கு? அத்தை, வினோதினி அக்காக்கு தலை சுத்தி மயங்கிட்டாங்க. செல்வி அக்காவும் வேலு மாமாவும் தான் அக்காவை கூட்டிட்டு போனாங்க. ஏய், விளையாட்டுத்தனமா எதுவும் உளரல. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சத்தியமா வினோதினி அக்கா மயங்கிட்டாங்க. அத்தை, இவ என்ன அத்தை சொல்றா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இரு இரு. வாங்க அத்தை, உடனே அங்க போய் என்னன்னு பாக்கலாம். மேகல, நீ போய் வாசுகிட்டே ரங்கனா ஐயா மேட்டி சொல்லு போ. வாங்க அத்தை, நம்ம போலாம். செல்வி, நீங்க கூட வந்து பாத்துக்கங்க. நான் யாராவது வந்துட்டா சமாளிக்கிறதுக்காக வெளியே நிக்கிறேன். சரிங்க வேலு. சரி, பாத்துக்கங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஹெவி டோஸ் மயக்க மருந்து சுவாசிச்சிருக்காங்க, அதனால தான் மயக்கமா இருக்காங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்துல நினைவு வந்துரும். ஆழ்ந்த மயக்கத்துல போனதுனால தூக்கத்துல கொஞ்சம் உளருவாங்க. நீங்க எல்லாம் பயப்படாதீங்க. டாக்டர், கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரும் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்பிடணும். ஏற்கனவே இந்த கல்யாணத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல இந்த மாதிரி வேற நடந்திருந்தா அப்புறம் இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்புறம் இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். சரிம்மா, பயப்படாதீங்க. ம். தம்பி, பொண்ணு ரூமுக்கு வெளியே நீ எதுக்காக நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளை ரூம் அங்கதானே இருக்கு. ஐயோ, 3 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களே, நான் எப்படி சமாளிக்கிறது? அது அது ஒண்ணும் இல்ல. செல்வி வினோதினி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்ததும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் போகணும். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்பா, பொண்ணு மயக்கத்துல கூட பேசுவாளா?